மிளகு சாகுபடி பண்ணுறேன், என்ன மாதிரியான உரம் கொடுக்கணும்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை தவிர்த்துட்டு நீங்கள் அசோஸ்பைரிலம், சூடாமோனஸு, பாஸ்போபாக்டீரியா, அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி, வேமு, இது போல் நுண்ணுயிர் பெருக்கங்கள் மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசத்தை டெவலப் பண்ணக்கூடிய, அதாவது நன்மை செய்யும் பூஞ்சானை உருவாக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்கானிக் இடுபொருட்களையும் கொடுக்கலாம். தொழு உரம் என்ன கொடுக்கலாம்? மக்கின தொழு உரங்களாக ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கிலோ தாராளமாக கொடுக்கலாம். அது கூட புண்ணாக்கையும் நீங்கள் வந்து 100 கிராம் கலந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைந்த செடி எந்த அளவுக்கு இப்படி இறங்கும்னு சொல்லி பாருங்கள். நாம் சொல்லியிருந்தோம் 2வது வருடத்துலேருந்து ஒரு செடி 1 கிலோ அளவுக்கு வந்து மிளகு வந்து நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இவ்வளவு, அதாவது 1 கிலோ அளவுக்கு மிளகு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு செடி அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கி இருக்கணும், அதிகப்படியான மணிக்கிளை தள்ளியிருக்கணும். அப்படி அதிகப்படியான மணிக்கிளை தள்ளும்போது நாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு நாம் சொல்கிறோம், பூச்சி வராது, நோய் மேலாண்மை பெருசாக இருக்காது, மருந்தடிக்க வேண்டிய வேலை இருக்காது. அப்போ வந்து பூக்கும் திறனை அதிகரிக்கிறதுக்கா நம்ம என்ன செய்யலாம்? புளிச்சமோர் கரைசல் வந்து நாம் வந்து பூக்கள் அதிகமாக வெளிக்கொண்டு வர புளிச்சமோர் கரைசல் அடிக்கலாம். அதே மாதிரி வந்து மணிக்கட்டாமல் இருக்க பார்த்தீங்கன்னா இது போல் வந்துட்டு உர மேலாண்மை நாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணும்போது என்னாகும்? இவ்வளவு அடர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வரும். இவ்வளோ அடர்த்தியாக வந்த செடிகளை இவ்வளோ அழகாக வந்து பால் பூக்கள்லேருந்து மணிக்கட்டிய பூக்கள்லேருந்து தொடர்ச்சியாக வந்து வெளியேறும். இது போல் விரியற நாட்டுகள் உணவுகிற விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் நிலத்தில் வந்து மிளகு சாகுபடி ஏற்ற சூழலில் இருந்தால் வரும் அப்படிங்கிறத நாம் வந்து கொடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கு வீரிய நாட்டுக்கு விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.